ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் ஷார்கதீங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. ஹரி ஓம் டு எவ்ரிபடி. போன வகுப்புல கோத்திரம் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா இருக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன் போன வகுப்புல. என்ன அப்படின்னா, மகாபாரதத்துல இது வருது இந்த கதை. கஷ்யப மகரிஷிகிட்ட இருந்துதான் எல்லா உயிர்களும் உருவாச்சது. அதனால கஷ்யப மகரிஷி தான் முதல் மகரிஷி. கஷ்யப புரா அப்படிங்கிறது தான் காஷ்மீர் அப்படின்னு மாறிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிசங்கரர் கூட சர்வஜ்ஞ பீட்டம் அப்படி காஷ்மீர்ல போய் தான் அந்த சர்வஜ்ஞ பீட்டம் ஏறினார். அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, காஞ்சி, நாலந்தா, காஷி, தக்ஷஷீலா மாதிரி காஷ்மீரும் கல்விக்கு மிக பிரபலமான ஒரு இடமா இருந்திருக்குது. பெரிய பெரிய பண்டிதர்கள், அறிவாளிகள் இருந்திருக்காங்க. அங்க போய் சங்கரர் தன்னுடைய சாஸ்திர திறமையால அவர்களுடைய தப்பான அபிப்பிராயங்களை ஒழித்து அவர்களை தோற்கடிச்சார். அப்படிங்கிறது சர்வஜ்ஞ பீட்டம் அப்படிங்கிறது. அந்த கோவில்கள் எல்லாம் அந்த இடங்கள்லாம் கூட இன்னும் கூட இருக்கு. இன்றைக்குள்ள காஷ்மீர் அப்படி இல்லை, ஆனா அன்றைக்கு காஷ்மீர் அப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த சங்கரர் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் கூட ஒரு உதாரணம். மட்டும் இல்ல, அங்க இருந்து முஸ்லிம்களுடைய கொடுமைகளுக்கு பயந்து இடம்பெயர்ந்து வந்த ஜனங்கள் இன்னமும் கர்நாடகம் மாதிரி பகுதிகளில் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு சாரஸ்வத பிராமணர்கள் அப்படின்னு தான் பேரு. சாரஸ்வத் காஷ்மீர் சரஸ்வதிய தேசம். அது கல்விக்கு பேர் போன தேசமா இருந்ததுனால, எப்படி இன்னைக்கு நம்ம ஆக்ஸ்போர்டு அல்லது அமெரிக்கால ஏதோ ஒண்ணு இருக்க மறந்துட்டேன், அந்த மாதிரி உலகத்துல பெரிய பல்கலைக்கழகங்களுக்கு சில பேர்களை நம்ம எடுக்கிறது மாதிரி அந்த காலத்துல காஷ்மீர் இருந்திருக்கணும். அறிவினுடைய என்சைக்ளோபீடியாவா இருந்திருக்கணும், அறிவினுடைய கோவிலா இருந்திருக்கணும். அதனால அதுக்கு சாரஸ்வத தேசம்னு ஒரு பேர் இருந்தது. அங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்ததுனால அந்த பிராமணர்களுக்கு சாரஸ்வத பிராமணர்கள்னு பேர். மட்டும் இல்ல, காஷ்மீர்ல இருந்து ஒரு எம்பரர் லலிதாதித்யான்னு பேரு. இந்த லலிதாதித்யா ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் வரைக்கும் அவருடைய எம்பையர் இருந்திருக்கு. ஃப்ரம் காஷ்மீர் டு இஸ்ரேல் ஹோல் ரீஜியன் அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் தேர் இன் அவர் டெக்ஸ்ட் புக்ஸ், விச் இஸ் ஏ ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். அந்த மாதிரி சமயத்துல தான் இந்தியாவில இருந்து சயின்ஸ், மெடிசின் இதெல்லாம் அரபு கண்ட்ரிஸ், ஐரோப்பாவுக்கு எல்லாம் போச்சுது அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களுடைய முடிவு. சரி, அது ஒரு பக்கம். அப்படிப்பட்ட கஷ்யப முனிவர், மகரிஷிகளுக்கெல்லாம் முதல் மகரிஷி கஷ்யப முனிவர். அவருடைய வம்சத்துல நாம வந்தோங்கிறதுனால நமக்கு கோத்திரம் தெரியலன்னா கவலைப்படாம நாங்க கஷ்யப கோத்திரம் அப்படின்னு தாராளமா சொல்லிக்கலாம். அது சரியா தான் இருக்கும். எல்லாருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் உயிர்களுக்கும் பொருந்தக்கூடியது கஷ்யப கோத்திரம்ங்கிறது. தாராளமா அதை சொல்லிக்கலாம். அது ஒரு சொல்யூஷன். அடுத்தது, அந்த வான்முகில் வழாது பெய்க சொல்லும் போது
சொஸ்தி வாசகத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு மாதிரி அது. அது நக்கீரனுடைய திருமுருகாற்று படைன்னு நான் தவறுதலா சொன்னேன்னு நினைக்கிறேன். அது கச்சியப்ப சிவாச்சாரியாருடைய அருளிய கந்த புராணத்தினுடைய பாயிரம் விநாயகர் காப்பு முதல் பாட்டு. முதல் பாட்டுன்னா 5வது பாட்டு. 5 பாட்டு எழுதியிருக்கிறாரு. கடவுள் வாழ்த்து, விநாயகர் காப்பு. அதுல 5வது பாடல் இது. வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க. ரிக்கு யஜு சாம அதர்வனம் 4 மறைகள். நற்றவம் வேள்வி மல்க, வேள்வி யஜ்ஞங்கள் எல்லாம் நல்லபடியாக வரட்டும், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அப்படிங்கிறது அந்த பாடல். கந்த புராணம் முருகனுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய தமிழ்ல எழுதப்பட்ட நூல்லாம் கந்த புராணம். அதுலதான் நம்ம சூரன் சம்ஹாரம், சூரன் அந்த கதைகள் எல்லாம் படிக்கிறோம். அதுல வரக்கூடிய ஒரு பாடல் இது. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகீஷாக கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷத்து பர்ஜன்யக பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதக பிராமணா சந்து நிர்பயாக. 2 பாடலுடைய எசன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடல்ல இருக்கும். அது ஒரு திருத்தம். இப்ப நாம விட்ட இடத்துக்கு போவோம். மகாபாரதம். விருந்து உபசரணம் அப்படிங்கிறது பஞ்சமகா யஜ்ஞம். ஒவ்வொரு இல்லறத்தாரும் கடைபிடிக்க வேண்டியது அதுல ஒண்ணு. இதுல பிரம்ம யஜ்ஞத்துக்கு உங்களுக்கு பணம் காசு எல்லாம் தேவையில்லை. தேவ யஜ்ஞத்துக்கு பணம் காசு எல்லாம் தேவையில்லை. பித்ரு யஜ்ஞத்துக்கும் ஓரளவுக்கு அப்படித்தான். ஆனா இந்த அதிதி யஜ்ஞம் பணம் காசு இல்லாம பண்ண முடியாது. அதையே கூட ஆள் அம்பு எல்லாம் வேணும். அதையே கூட பஞ்சபாண்டவர்கள் குறைவில்லாம நிறைவேற்றினாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்ட போது என்னுடைய நம்பிக்கை தளர்ந்து போச்சுது அப்படின்னு திருதராஷ்டிரர் சொல்றத போன வகுப்புல பார்த்தோம். இந்த விருந்து ஓம்பல் அப்படின்னு ஒரு அதிகாரமே திருக்குறள்ல இருக்கு. இல்லற தர்மத்துல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. நாயன்மார்கள்ல கூட மூர்க்க நாயனார் அப்படிங்கிற நாயனார் சிவன் அடியவர்களுக்கு உணவளிக்கிறது அப்படின்னு ஒரு விரதம் இந்த விருந்தோம்பலையே மாசா பண்ணார். அதாவது நாங்க ரிஷிகேஷ்ல அங்க ஒரு பண்டாரான்னு ஒரு சிஸ்டம் உண்டு. ஒரு 50 சாது, 100 சாது, 500 சாதுன்னு டிக்கெட் கொடுத்து பண்ணுவோம். ஆனா முன்னாடி பூஜ்ய சுவாமிஜி காலத்துல ஒண்ணு இருந்துதான். அது பொது பண்டாரா, காமன் பண்டாரா அப்படின்னு இருக்குமா. வெறுமனே அறிவிச்சிருவாங்க, யாரு வேணாலும் வந்துக்கலாம். 1000 வர்றாங்களா 2000 வர்றாங்களா எதுவும் தெரியாது. அப்ப அதை ரிவைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சாமிஜி அப்புறம் ஒரு முயற்சி எடுத்து மறுபடி கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒண்ணு பண்ணாங்க. ஆனா என்ன, அப்போ டிக்கெட் கொடுத்துதான். ஆனா எத்தனை பேர் வேணாலும் டிக்கெட் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா டிக்கெட் கொடுத்தா நமக்கு எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்கிறனால. ஆனா ஒரிஜினலா அந்த பண்டாரா அப்படி ஒண்ணும் கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் சமைச்சு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பண்டாராவுக்கு பேரு மறந்துட்டேன். அந்த மாதிரி இவரு சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஒருத்தர் 2 பேருக்கு இல்ல, வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்படி கொடுத்து அவருடைய கையில இருந்த பணம் செலவழிஞ்சது. சொத்து பத்தெல்லாம் வித்து பண்டார விருந்து கொடுக்க ஆரம்பிச்சார் சாதுக்களுக்கு. அது சொத்து பத்தெல்லாம் தீர்ந்தது. அப்புறம் பார்த்தாரு கையில காசு இல்ல, என்ன பண்றதுன்னு. அதனால அவருக்கு நல்லா சூதாட தெரியும், கேம்பிளிங் தெரியும். அதனால கேம்பிளிங் ஆரம்பிச்சார். கேம்பிளிங்ல எல்லாரையும் கவுத்து விட்டுட்டு அவங்க சொத்தெல்லாம் பறிச்சு அதை செலவழிச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. எத்தனை அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேரையும் சூதாடி ஜெயிச்சிட்டாரு. அப்புறம் பணம் எல்லாம் தீர்ந்து போச்சு. அப்புறம் என்ன பண்றது, பக்கத்து ஊருக்கு போவாரு. அடுத்து அந்த ஊர் ஜெயிச்சு பக்கத்து ஊருக்கு போவாரு. இப்படியே போய் கும்பகோணம் வரைக்கும் போயிட்டாரு.
கும்பகோணம் நல்ல பெரிய சிட்டியா இருக்கு, இங்க இந்த இடிச்ச வாய்கள் நிறைய கிடைப்பாங்க, நிறைய பணம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க போய் செட்டில் ஆகி அங்க உள்ளவங்களை எல்லாம் தோக்கடிச்சு தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு அந்த மூர்க்க நாயனாருடைய. சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்கறதுங்கிற ஒரு விஷயம் மட்டும், விருந்தோம்பல் மட்டும், அதிதி யஜ்ஞம் சொல்லுவோம், சாதுக்களுக்கு பிரம்மச்சாரிகளுக்கு உணவு கொடுக்குறது, அதை மட்டுமே ஒரு பெரிய தப்பஸா எடுத்து அவர் பண்ணினார், கடைசி வரைக்கும் பண்ணார். சூதாடி பண்றதா இருந்தாலும் பண்ணணும் அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு ஆழ்வார் உண்டு. ஒரு பேர் எனக்கு சரியா ஞாபகம் வரல, திருமுல்லை ஆழ்வார் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இதே மாதிரி மற்றவங்கிட்ட கொள்ளையடிச்சு விருந்து போடுவார், வைஷ்ணவ அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார். அது அவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இத மாதிரி நம்ம நாயன்மார்ல இன்னொருத்தர் பார்க்கிறோம், சிறுத்தொண்ட நாயனார் நினைக்கிறேன். அவருக்கு இந்த மாதிரி சிவனடியாருக்கு உணவு கொடுக்குற பழக்கம் உண்டு. தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவு கொடுக்கணுங்கிறது அவருடைய இது. ஒரு நாள் ஒரு சிவனடியாருமே வரல, பகவான் சோதனைக்க வேண்டி யாரையும் அனுப்பல, அவரே வந்தார். வந்து சொன்னாரு, அது ஓம் பிள்ளைய அரிஞ்சு கறி சமைச்சு தரணும், ஆனா பிள்ளைக்கு கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி அப்படி கேட்டும் அவருடைய மனசுல எந்த மாற்றமும் இல்ல. இறை தொண்டுதான் முக்கியம், சிவன் அடியார்களுக்கு செய்கிற. அதான் முன்னாடி ஒரு தடவை உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன், இறைவனுக்கு செய்தவங்களை விட இறைவன் அடியவர்களுக்கு செய்தவங்க வேகமா கடவுள் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய கதைகள் பார்க்க முடியும். இது அது மாதிரி கதைகள்ல ஒண்ணு. இந்த சிறுத்தொண்ட நாயனார் பிள்ளைக்கறி கொடுத்தவர் அப்படின்ட்டு அதை சொல்லுவாங்க. அப்புறம் வந்தது சிவபெருமான் சோதிக்க வந்தார். எல்லாரும் சொன்ன பிறகு முடியும் போது சுபமா முடிஞ்சது, நாரதர் கழகம் நன்மையில முடிவது மாதிரி சிவபெருமானுடைய திருவிளையாட நன்மையில முடிஞ்சது. அந்த மாதிரி விருந்து கொடுக்கிறது, அதிதி யஜ்ஞம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு இல்லறத்தாருடைய வாழ்க்கையில. ஓட்டாண்டியாட்டு அவங்களை காட்டுக்கு அனுப்பி இருக்கு, ஆனாலும் அவங்க அதை கைவிடல, சிறப்பா செய்தாங்கிற பாக்குற போது அவர்களுக்கு தெய்வ சகாயமும் மனுஷ சகாயமும் கடவுளுடைய அருளும் மனிதனுடைய உதவியும் இருந்தது அப்படிங்கிறத எப்ப தெரிஞ்சுக்கிட்டனோ அப்பவே அதிர்ஷ்ட காசு அவங்க பக்கம்தான் அப்படின்னு புரிஞ்சு போச்சுது அப்படின்னாரு திருதராஷ்டிரர். அதுக்கப்புறம் கடவுளுக்கெல்லாம் கடவுளான சிவபெருமான் மகாதேவர் ஒரு வேடனுடைய ரூபத்துல வந்து அர்ஜுனனுக்கிட்ட லீலை பண்ணார். லீலைன்னா விளையாட்டுன்னு அர்த்தம், ஸ்போர்ட். அர்ஜுனன் ஒரு பன்றிய விரட்டி போயிட்டு இருக்கிறான் காட்டுல வனவாச சமயத்துல. சிவபெருமானும் அதே பன்றிய விரட்டி போறார். ரெண்டு பேரும் அம்பு விடுறாங்க. ரெண்டு அம்பும் அந்த பன்றி மேல தச்சு பன்றி கீழே விழுந்தாச்சு. சிவபெருமான் வந்தார். வந்து ஏன் அம்புதான் பட்டிருக்கு, அதனால இது என்னுடைய பன்றி தான் அப்படின்னு அவரு. அர்ஜுனன் இல்ல இல்ல ஏன் அம்புதான் பட்டிருக்கு, அதனால என்னுடைய பன்றின்னு அர்ஜுனன். ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம். சரி ஒத்தைய ரெட்டையா பாத்துருவோம், ரெண்டு பேரும் சண்டை போட்டு பாத்துருவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அர்ஜுனனும் சிவபெருமானும் வில் யுத்தம் பண்றாங்க. அதுல அர்ஜுனனால ஜெயிக்க முடியல. அந்த அர்ஜுனன் கத்தி எடுத்து சண்டை போட்டான், முடியல. ஒவ்வொரு ஆயுதமா பிரயோகம் பண்ணி பார்த்தா ஒண்ணுலயும் நடக்கல. கடைசியில சிவபெருமான் கூட மல்யுத்தம் பண்றது, வெறுங்கையாலே யுத்தம் பண்றது, சுமோ ரோஸ்லிங் ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ஆரம்பிச்ச போது சிவபெருமான் அவர் தொட்ட உடனே இவருக்கு நம்ம கிட்ட இவ்வளவு வேலை காட்டினது பகவானை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு புரிஞ்சது. அப்புறம் சிவபெருமான் வணங்கினாரு அப்படின்னு அந்த கதை போகும். அப்புறம் சிவபெருமான் சந்தோஷப்பட்டு அவருக்கு சிவபெருமானுடைய அஸ்திரங்கள்ல ரொம்ப தலை சிறந்தது பாசுபதம். அந்த பாசுபத அஸ்திரத்தை சிவபெருமான் கொடுத்தார். இந்த கதை ரிஷிகேஷ்ல பாடக்கூடிய ஆர்த்தத்ராண ஸ்தோத்திரத்துல வருது. பார்த்தம் ரக்ஷிதவான் அமோக விஷயம் திவ்யாஸ்திரம் உத்கோஷயன் அப்படின்னு ஒரு வரி வரும். அது இந்த மகாபாரத கதையை தான் அந்த ஆர்த்தத்ராண ஸ்தோத்திரத்துல சொல்லியிருக்கு. அண்மையில கேள்விப்பட்டேன், அந்த ஆர்த்தத்ராண ஸ்தோத்திரம் அப்பைய தீக்ஷிதர் எழுதினது அப்படின்னு சன்ஸ்கிரிட் டாக்குமெண்ட் சைட்ல போட்டிருக்காங்க. அந்த விவரம் எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது, சரியா இருக்கும்னு நம்புவோம். சரி, இந்த சம்பவம் இது நடந்தது.
எப்ப இத கேள்விப்பட்டனோ, சிவபெருமானே வந்து அர்ஜுனனை தோக்கடிக்க முடியல, அவனுக்கு அருள் புரிஞ்சு அவனுடைய அந்த வீரத்தை மெச்சி அவருடைய பாசுபத அஸ்திரத்தையும் கொடுத்துட்டாருன்னு எப்ப கேள்விப்பட்டனோ, அப்பவே நான் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை இழந்துட்டேன் அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்றார். அந்த போர்க்களத்துல வேற யார்கிட்டயுமே பாசுபத அஸ்திரம் கிடையாது. துரோணர்கிட்டயோ பீஷ்மர்கிட்டயோ கிடையாது. இதெல்லாம் நீங்க இப்ப நோட் பண்ணணும். அர்ஜுனன் எப்படி யுனிக் ஆசாமி அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது, பாண்டவர்கள் காட்டுல இருக்கும்போது மகான்களான ரிஷிகள் சிஷ்யர்களோட வந்து அவங்களோட வந்து அப்பப்ப வந்து பார்த்து அவர்களோட காலம் செலவழிச்சுட்டு போனாங்க, அவர்களுக்கு அறிவுரைகள் சொன்னாங்க, சத் சங்கம் பண்ணாங்க அப்படின்னு எப்ப நான் கேள்விப்பட்டனோ அப்போவே நான் வெற்றி எதிர்பார்க்கல. ஏன்னா மகரிஷிகள் பணம் எல்லாம் இருக்கு, என் மகனை தேடி வரல, காட்டுல இருக்கிற பஞ்சபாண்டவர்களை தேடி போறாங்க, போய் அவனுக்கு சத்து விஷயங்களை சொல்றாங்க. அந்த மகரிஷியுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு மறுபடி கிடைச்சிட்டு இருக்குது. இப்ப பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றிக்கு முக்கியம். பொதுவா இந்த காலத்து நவீன காலத்துல யாருக்கு அது புரியாது. ஆனா அந்த வைப்ரேஷன் சூக்ஷ்மமாக அது வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்ம அனுபவம் வரும்போதுதான் புரியும். அந்த மாதிரி பெரியவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் அவங்களுக்கு மறுபடி கிடைக்குதுங்கிறது எப்ப தெரிஞ்சுக்கிட்டனோ அப்பவே அவர்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். மட்டும் இல்ல, அர்ஜுனன் சொர்க்கலோகத்துக்கு போய், அதாவது இந்திர லோகத்துக்கு போய் இந்திரனுடைய நேர்ல உட்கார்ந்து டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்க பலவிதமான தேவலோகத்து அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் கத்துக்கிட்டு 19க்கு அங்கேயே டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு, அது அந்த கதை அவரு திருதராஷ்டிரன் சொல்லல, நான் சொல்றேன். அங்கிருந்து ஒரு ஷாபம் வாங்கிக்கிட்டு வந்தாரு. அதுதான் வரமா மறைச்சதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே இந்த ட்ரிப்ல தான் நடந்தது. காட்டுல இருக்கிற சமயத்துல எங்க காட்டுல இருந்து சும்மா பொழுதுபோக்குவானே அந்த நேரத்தை ரொம்ப பிரயோஜனமா பயன்படுத்துவோம்னு சொல்லிக்கிட்டு அர்ஜுனன் தேவலோகத்துக்கு போயிட்டான். அங்க போய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சம்பாதிச்சுட்டு வந்தான். இந்த எதிரணி கோஷ்டியில பீஷ்மர் ஒரு ஆளுதான் தேவலோகத்திலிருந்து வில்வித்தை எல்லாம் படிச்சுட்டு வந்தவர். அர்ஜுனன் அவரை ஈக்குவல் பண்ணிட்டான் இந்த சம்பவம் மூலமா. எப்ப நான் இதை கேள்விப்பட்டனோ, அர்ஜுனன் தேவலோகத்துக்கு போனா திவ்ய அஸ்திரங்கள் எல்லாம் சம்பாதிச்சுட்டு வந்தான்னு கேள்விப்பட்டனோ அப்போதே எனக்கு வெற்றியில நம்பிக்கை போயிட்டது. யுதிஷ்டிரர் வந்து ரோமச மகரிஷியோட தீர்த்த யாத்திரைக்கு போனாரு. அந்த தீர்த்த யாத்திரையில பிருகதஸ்வ முனிவர் அவர்கிட்ட இருந்து அக்ஷஹிருதயம் அப்படிங்கிற தியூத சாஸ்திரத்தை அறிஞ்சுக்கிட்டாரு. அதாவது ஒரு கேம்பிளிங் என்சைக்ளோபீடியா, அதுக்கு பேரு தான் அக்ஷஹிருதயம்னு பேரு. அந்த கேம்பிளிங் என்சைக்ளோபீடியாவை பிருகதஸ்வ முனிவர்கிட்ட இருந்து தர்மபுத்திரன் கத்துக்கிட்டார். அவருக்கு இந்த இது ரொம்ப இன்னொரு முக்கியமான பாயிண்ட். இப்படி சூதாட்டத்துல தலை சிறந்தவனாக மாறின பின்னும் இந்த சூதாட்ட திறமையெல்லாம் போய் விராட தேசத்துல அந்த ராஜாவுக்கு கூட விளையாடி காமிச்ச பின்னும் 13 வருஷம் முடிஞ்ச பிறகு யுதிஷ்டிரர் சரி நம்ம சண்டை போட வேண்டாம், மறுபடியும் இவருக்கு சூதாடி பார்க்கலாம், இப்ப யாரு ஜெயிக்கிறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அவர் ஆம்பளை, சகுனி மாதிரி துரியோதன மாதிரி கர்ணன் மாதிரி பொம்பளை கூட்டத்தை சேர்ந்தாலும் இல்ல. அதனால இவரு இனிமேல் நம்ம சூதாடுனா நாம தான் ஜெயிப்போங்கிறது தர்மபுத்திரருக்கு தெளிவாக தெரிஞ்சாச்சு. அவர் அந்த அளவுக்கு திறமசாலி ஆயாச்சு காட்டுல வச்சு. ஆனாலும் மறுபடி சூதாடின நாட்டை சூதாடி பருவம் அவங்க இறங்கல. சத்திரியர்களுக்கு அழகு யுத்தம் பண்ணி மீட்கிறது அப்படின்னு யுத்தத்துல இறங்கினாங்க. இது ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, அதனால இந்த சம்பவத்துக்கு பிறகு யுதிஷ்டிரர் சூதாட்டத்திலையும் வெல்ல முடியாதவராக மாறி போனார். அதுக்கப்புறம் பிரம்மதேவர்கிட்ட வர வாங்கி புலோமாவினுடைய பிள்ளைகளான காலகேயர்கள் அப்படிங்கிற அசுரர்கள் உலகத்துல எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. அவர்களை அர்ஜுனன் போய் தோக்கடிச்சிட்டார். இது முன்னாடி நடந்த விஷயம்.
இந்த வாக்குமூலம் வந்து மகாபாரத யுத்தம் நிச்சயமான பிறகு, அதாவது யுத்தம் முடிஞ்சு எல்லாரும் அழிஞ்சு முடிச்சுட்டாங்க, அதுக்கு பிறகு நடக்கிற திருதராஷ்டிரனுடைய புலம்பலாகும். அதனால இதுல வந்து யுத்தம் முடிகிற வரைக்குமான சம்பவங்கள் சொல்லப்படும். இந்த சம்பவம் அர்ஜுனன் வந்து இந்திரபிரசத்துல இருந்த போது நடந்தது. காலகேயர்களை அப்படிங்கிற அசுரர்களை அவன் அழிச்சது. அந்த சம்பவத்தை எப்படி அர்ஜுனன் வந்து அந்த அசுரர்களை, பிரம்மாவனாலேயே வரம் கொடுக்கப்பட்டு ஜெயிக்க முடியாம இருந்தவங்களை அர்ஜுனன் போய் ஜெயிச்சுட்டு வந்தான் அப்படின்னு எப்ப கேள்விப்பட்டனோ அப்பவே எனக்கு அர்ஜுனனுக்கு தர்மம் புரிஞ்சு போச்சுது. நம்ம பிள்ளைகள் அவங்க கிட்ட ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சது. அதனால அப்பவே எனக்கு நம்பிக்கை போயிட்டது. மட்டும் இல்ல, அர்ஜுனன் தேவலோகத்துக்கு போனப்போ இந்திரனுக்கு கொஞ்சம் அசுரனுடைய தொந்தரவு இருந்தான். அப்ப எனக்கு கொஞ்சம் இவங்களெல்லாம் போய் ஒழிச்சு கட்டிட்டு வா அப்படின்னு இந்திரன் அனுப்பி விட்டாரா. அர்ஜுனன் போய் அவங்களையும் ஒழிச்சு கட்டிட்டு வந்தார். இந்திரனாலேயும் முடியாத காரியத்தை அர்ஜுனன் சாதிச்சு கொடுத்துட்டு வந்துட்டார். எப்ப அதை கேள்விப்பட்டனோ அப்போதே எனக்கு வெற்றி மேல இருந்த நம்பிக்கை போயிட்டது. அது மாதிரி பீமனும் மற்ற பாண்டவர்களும், அர்ஜுனன் வந்து தேவலோகத்துல இருக்கிறாரு, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அந்த சமயத்துல பீமனும் மற்ற பாண்டவர்கள், திரௌபதி எல்லாரும் கந்தமாதன பருவம், இந்த மலை வந்து பல இடங்கள்ல பல புராணங்கள்ல வரும். ஹரிவம்சத்துல வருது, கந்த புராணத்துல வருது. கந்தமாதன பருவம்னாலே ஸ்கந்தமாதன பருவம் தான், முருகன் பேரால வச்சிருக்கிற மலை. ரிஷிகேஷ்ல இருந்து நீங்க பத்ரிநாத் போகும்போது, என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா, பத்ரிநாத் மலை ஏறுறதுக்கு முன்னாடி அங்க ஒரு கார்த்திகேய சுவாமி டெம்பிள்னு ஒண்ணு இருக்கு. துரதிருஷ்டவசமா நான் இது வரைக்கும் அது போகல. ஆனா அது இருக்கிற வீடியோ எனக்கு கிடைச்சது, அது இருக்கிற தகவலும் எனக்கு கிடைச்சது. நானே கூட அந்த போர்டும் பார்த்தேன். இடது பக்கம் போனா பத்ரிநாத், வலது பக்கம் போனா கார்த்திகேய சுவாமி டெம்பிள். நிறைய பேருக்கு ஒரு அபிப்பிராயம், தமிழ்நாட்டுல தான் முருகனை கும்பிடுவாங்க, வட இந்தியக்காரனுக்கு முருகனை தெரியாது. முருகன் சொன்னா தெரியாது, கார்த்திக்னு சொன்னா நல்லா தெரியும். அங்க மலைக்கு மேல முருகனுக்கு ஒரு கோவில் இருக்கு. அநேகமா அந்த பகுதி கந்தமாதன பருவமா இருந்திருக்கலாம்ங்கிறது என்னுடைய ஒரு யூகம். அது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். எப்படி ஆனாலும் அந்த கந்தமாதன பருவத்துக்கு பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம், அர்ஜுனனை தவிர்த்த மற்றவர்கள் எல்லாரும் போனாங்க. அங்க வேற யாருமே போக முடியாது, போனா திரும்பி வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு இவங்க எல்லாம் போயிட்டாங்க. அங்க போய் என்ன நடந்ததுன்னா, ஒரு மலர் காற்றுல அடிக்கப்பட்டு வந்தது. பாரிஜாதம் மாதிரி நல்ல மனம் உள்ள ஒரு மலர். இது வந்து கிடைச்சுக்கிட்டது பாஞ்சாலி கையில. நம்ம சீதை வந்து பொன்மான பார்த்தது மாதிரி ஆயிப்போச்சு. பெண்களுக்கு தங்கத்தை பார்த்தா ஆசை விடுமா, அந்த பூவை பார்த்தா ஆசை விடுமா? அந்த பாஞ்சாலி சொல்லிட்டா பீமன் கிட்ட, இந்த எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரா அப்படின்னு அனுப்பிவிட்டா. இந்த பீமன் போனார். போனா அவர் இந்த கந்தமாதன பருவத் பக்கத்துல இருந்தா வாசனை வருதுன்னு கந்தமாதன பருவத்துல ஏறிட்டாரு. அங்க ஏறினா குபேரனுடைய ஆட்கள் அவரை எதுக்குறாங்க. எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி போட்டுட்டு பீமன் முன்ன போயிட்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த சமயத்துலதான் பீமன் வழியில ஒரு வயசானவர் படுத்திருக்கிறார், ஒரு குரங்கு. அவருடைய வால் வந்து வழியில இருக்குது. அப்ப பீமன் தான் இதுவரைக்கும் தோல்வியே காணாத ஜாம்பவானாச்ச. அவரு கீச்சகன் எல்லாம் அவர் இன்னும் கொல்லல, இனிமேல் தான். வேற சம்பவங்களா நடந்து முடிஞ்சு போச்சு. ஏன்னா விராட தேசத்துக்கு போன பிறகுதான் கீச்சனை கொல்லுவாங்க. இப்ப இன்னும் காட்டுல தான் இருக்காங்க. இது வரைக்கும் பீமன் தோல்வியை கண்டதில்ல, எல்லாரும் அவருக்கு கொசு மாதிரி. அப்படிப்பட்ட பீமன் இந்த வயசானவர் படுத்திருக்கிற பார்த்துக்கிட்டு, கிழமை கொஞ்சம் ஒதுங்கிடு அப்படி பேசிருக்க மாட்டாரு பீமன், ரொம்ப மரியாதையா. ஏன்னா பீமன் நல்ல குலத்துல பிறந்தவரு. தாத்தா கொஞ்சம் தள்ளி படுக்க தாத்தா, உங்க வாலு பாதைக்கு குறுக்க இருக்குன்னு இருப்பாரு. ஏன்னா பீமனுடைய இதுக்கு அவரு தாண்டி போயிருக்கலாம், இந்த வாலை தாண்டி போயிருக்கலாம். பொதுவா நம்ம சம்பிரதாயத்துல உள்ள சில பழக்கங்கள்ல ஒண்ணு, பொதுவா நாம எதையும் கால் தாண்டி வைக்க மாட்டோம். என்ன பொருளா இருந்தாலும் சரி, அது நம்முடைய ஹிஸ்டரி புக்கா இருந்தா கூட சரி, அத்தனையும் பொய்யா இருக்கும். அந்த ஹிஸ்டரி புக்கா இருந்தா கூட கால் தாண்டி வைக்க மாட்டோம். ஒரு பணமோ இல்ல சின்ன குழந்தைகளோ எந்த ஒரு பொருளையும் எடுத்து ஒதுக்கிட்டு போகிறது தான் நம்முடைய பண்பாடு.
பாரத பண்பாடு. அது மாதிரி தெரியாம ஒருவேளை எதையாவது மிதிச்சுட்டா, எதா இருந்தாலும் சரி, அதை தொட்டு கும்பிடுவோம். இந்த தொட்டு கும்பிடுறதுங்கிறது இந்த இடத்துல நம்ம பண்பாட்டுல பேர்டன் கேட்கறது மாதிரி, சாரி சொல்றது மாதிரி. நம்ம வாயில வர சுட மாட்டோம். ஒரு சின்ன குழந்தைய மிதிச்சிட்டோம்னா அந்த குழந்தைய தொட்டு கும்பிட்டுருவோம். அந்த குழந்தைகிட்ட சாரின்னு சொல்ல மாட்டோம். குழந்தைகிட்டயே சாரின்னு சொல்ல மாட்டோம்னா பெரியவங்களை தொட்டு கும்பிட கேட்க வேணும். அப்போ எந்த ஒரு இதை தெரியாம நம்ம கால் இடறிட்டுதுன்னா, தெரியாம இடறி இருந்தால் கூட அதுக்கு சாரின்னு வாயில வடச்சுட்டு போகாம அவங்களை தொட்டு வணங்குறது, அந்த பொருளா இருந்தா கூட, ஜடமா இருந்தா கூட தொட்டு வணங்குறது நம்முடைய பண்பாடு. அப்ப இப்படிப்பட்ட பண்பாட்டோட வந்ததுனால பீமன், தாத்தா கொஞ்சம் ஒதுங்கி, உங்க வாழை கொஞ்சம் ஒதுக்கிங்கன்னாரு. அந்த தாத்தா சொன்னாரு, இல்லப்பா எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு, நானே கழியாம படுத்து கிடக்கேன், எனக்கு வாழை தூக்க கூட சீவம் இல்லை, நீயே அப்படி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு போயிடுது அப்படின்னாரு. பீமன், வாழு தேவை அப்படி அசால்ட்டா கையெடுத்து ஒதுக்கி வச்சிடலான்னு பார்த்தா வாலு மரத்துக்கு வேறு மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு கையால பலம் கொண்ட மட்டும் தூக்கி பார்த்தாரு, முடியல. அந்த கையில இருந்த கதா இதெல்லாம் கீழே வச்சுக்கிட்டு 2 கையை வச்சு பிடிச்சுக்கிட்டு எல்லாம் முக்கி பார்த்தாரு, முடியல. அப்புறம்தான் பீமனுக்கு ஒரு சந்தேகம் தட்டிச்சது. எப்படிப்பட்ட ஆசாமியா இருந்தாலும் நம்ம கிட்ட நிக்க முடியாது, ஜராசந்தன் மாதிரிப்பட்டவங்களே ஜெயிச்சவங்க நம்ம. அப்ப இந்த ஆளு ஏதோ நம்மகிட்ட நடிக்கிறாரு, இது ஏதோ ஒரு பெரிய ஆளு அப்படின்ட்டு பீமன் அவர்கிட்ட வணங்கி, ஐயா நான் வாயு புத்திரன் பீமனாக்கும், வாயுவால முடியாத காரியங்கள் எப்படி உலகத்துல கிடையாதோ அது மாதிரி என்னால முடியாத காரியங்களும் உலகத்துல கிடையாது, சூறாவளி மாதிரி எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவேன். அப்படி இருக்கும்போது உங்களை என்னால ஒண்ணும் பண்ண முடியல, கேவலம் உங்க வாழை கூட அசைக்க முடியல என்னால, நீங்க ஏதோ ஒரு பெரிய ஆளு, என்ன மன்னிச்சுக்கணும், நான் கொஞ்சம் மரியாதை குறைவா நடந்துட்டேன், இந்த மன்னிச்சுக்கணும், நீங்க யாருன்னு சொல்லணும் அப்படின்னு. இப்போ வாயுபுத்திரன் பீமன் கேட்டா உடனே கேட்டாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரும் வாயுபுத்திரன் தான், அவரு ஹனுமான், வாயுடைய அருளால அஞ்சனா தேவிக்கு பிறந்தவர், சிவ அம்சமாக ருத்ர அம்சமாக பிறந்தவர் அவர். அதனால அவரு அப்போ, வாடா தம்பி நீதானா, நான் யாரோ நினைச்சேன், தெரியாத தம்பியும் தெரியாத அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு கேட்டு பிடிச்சு கடைசியில என்ன ஒத்தாசை வேணும், என்ன வேணும், எங்க போறேன்னு கேட்டாரு. அப்ப அனுமன் சொன்னாரு, இங்க போக முடியாது, உன்னை உயிரோட விட மாட்டாங்க, நீ போகாத அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. இல்ல என் பொண்டாட்டி கேட்டுட்டா, பொண்டாட்டி கேட்டா கொடுத்துதான் ஆகணும், நான் போயிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அப்போ அனுமான் சரி நீ நல்லபடியா போயிட்டு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விட்டார். இப்படி நாங்க காட்டுல கிடக்குறோம், பின்னாடி ஒரு யுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் விவரம் கேட்ட உடனே அனுமார் சொன்னாரு, நான் போர்க்களத்துல அர்ஜுனனுடைய கொடியில உட்கார்ந்துக்குவேன். அர்ஜுனனுடைய கொடி கபித்வஜக, கபின்னா குரங்கு, மகா பகவத்கீதையில வருதுன்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தை. அவருடைய கொடியில பொதுவா காவி கொடி, இந்தியாவை பொறுத்தவரை எல்லா ராஜாவும் காவி கொடி இருக்கும், அதுல மீனோ புலியோ அம்பும் வில்லுமோ அப்படி ஏதாவது சின்ன வச்சிருப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காவி கொடி தான் எல்லாருக்கும் கொடி. அந்த கொடியில நான் குரங்கா உட்கார்ந்துருப்பேன். எப்பவாவது உங்களுக்கு சைடுக்கு ஏதாவது பாதகமா போச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப நான் அப்படியே ஒரு சத்தம் போடுவேன். அந்த சத்தத்தை கேட்டோட எல்லாரும் நான் அரண்டு வில்லை அம்மிங்களை போட்டு ஓடிவான், பழையபடி டைட் அந்த அலை திரும்பிடும், உங்க பக்கத்துல ஜெய வந்துடும் அப்படின்னு சொன்னாருன்னு. அந்த மாதிரி இடையிடையா அப்படி பண்ணினாருன்னு அந்த கதை போகுது. ஹனுமான் கிட்ட கேட்டாங்களாம், நீங்க ராமராவண யுத்தத்தை பார்த்த ஆளாச்சே, இந்த யுத்தம் எப்படி இருந்தது, அப்படி யாரு நல்ல சண்டை போட்டாங்க? அப்ப ஹனுமான் சொன்னாரா, ஒரு சின்ன பையன் சண்டை போட்டான், சூப்பரா இருந்தது. அப்புறம் ஒரு வயசான ஆளு சண்டை போட்டாரு, அதுவும் சூப்பரா இருந்தது. பீஷ்மரையும் அபிமன்யுவையும் அனுமன் சொன்னதாக ஒரு கதை இருக்கு. சரி, ஆனா அந்த மலைதான் இந்த கந்தமாதன பருவம். அந்த கந்தமாதன பருவத்துல பீமன் இப்படி எல்லாரையும் நொறுக்கிட்டு பூ பிடிக்க எடுக்க போனானே, போனோன்னு குபேரன் ஐயா சாமி நீ ரொம்ப எங்களை எல்லாம் தொந்தரவு பண்ண, உனக்கு என்ன வேணுமோ நானே தந்துடுறேன்னு சொல்லி அவரே பூ எல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சுட்டாரு. பஞ்சமாண்டவர்களையும் சந்திச்சாரு அப்படின்னு அந்த கதை போகும். அதை திருதராஷ்டிரன் எப்போது ஒற்றர்கள் எப்போது அங்கங்க சுத்திட்டு இருப்பாங்களே,
அது எப்ப நான் கேள்விப்பட்டனோ அப்பவே என்னுடைய நம்பிக்கை குறைஞ்சு போச்சு. இன்னொரு சம்பவம் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கதை நான் ஏற்கனவே சொன்னதுங்கிறனால அதிக நேரம் எடுக்காங்கனால அதையும் சொல்லிடுறேன். கர்ணனுடைய சொல் பேச்ச கேட்டு நடக்கக்கூடிய என் மகன் கோஷ யாத்திரைக்கு போனான். கோஷ யாத்திரைனா பசு கணக்கெடுக்கிறது. நான் சொல்லி இருக்கிறேங்க ஏற்கனவே. இவங்க எல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக வேண்டி ஒரு சேடிச புத்தியோட அப்பா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு துரியோதனன் துஷ்ட சதுஷ்டயர்களும் கிளம்பி வராங்க. கர்ணன், சகுனி, துஷாசனம் எல்லாரும். அப்படி வந்தபோது வழியில கந்தர்வனுடைய குளத்துல இவங்க இறங்கணும்னு அழிச்சாட்டியம் பண்ணாங்க. அப்போ அந்த கந்தர்வன் சித்திரசேனன் அவருடைய பேருன்னு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த கந்தர்வனால பிடிச்சு சிறை வைக்கப்பட்டாங்க. அந்த சமயத்துல கர்ணன் இப்படி துண்டக்கான துணியக்கான ஓடி போயிட்டான், என் பையனை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அந்த தகவலை கேள்விப்பட்டு அர்ஜுனனை பாண்டவர்கள மூத்தவனான யுதிஷ்டிரன் அனுப்பி, அர்ஜுனனையும் பீமனையும் அனுப்பி என் பிள்ளையெல்லாம் எப்ப விடுவிச்சாங்க அப்படின்னு கேள்விப்பட்டனோ அப்பவே என் பிள்ளைகளுடைய வீரமெல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சுது. இவங்க ஜெயிக்கிறதுக்கு லாயக்கே இல்லை, வாய்ப்பே இல்லைன்னு முடிவு கட்டிட்டேன் அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்றாரு. தொடர்ந்து பார்ப்போம். அந்த விஷயம் நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லல, அது ஒரு கதை. அதனால அடுத்த வகுப்புல அந்த கதை விஷயங்கள்லாம் பார்ப்போம். இப்ப நாம சம்ஸ்காரம் பகுதிக்கு திரும்புவோம். இப்ப நம்ம இதுவரை பார்த்ததுல மனுஷனுக்கு ஒரு ஃப்ரீவில் இருக்கு. அந்த ஃப்ரீவில் மூலமாக அவனுடைய தல விதியை மாற்ற முடியும். மார்க்கண்டேயர் என்று 16 வர வாங்கினார், நமக்கு தெரியும். தெரியாட்டா நான் இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்றேன். நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லல, சொல்லுவேன், நானே சொல்லுவேன். அப்போ நம்முடைய ஃப்ரீவில்ல பயன்படுத்தி, செயல் சுதந்திரத்தை பயன்படுத்தி நம்முடைய தலையெழுத்தை நாம மாற்ற முடியும். எல்லாத்தையும் மாற்ற முடியுமா, எவ்வளவு மாற்ற முடியும் அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்கலாம். முயற்சி பண்ணி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இதுதான் இந்த சம்ஸ்காரங்களுடைய அடிப்படை. சம்ஸ்காரங்கள்ங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கலாம். ஒண்ணு நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்லோகத்தின்படி சம்ஸ்காரா துஜக, சடங்குகள் மூலமாக, தூய்மைப்படுத்தக்கூடிய சடங்குகள் மூலமாக ஒருவன் இருபிறப்பாளன் ஆகிறான். அந்த சம்ஸ்காரங்கிற வார்த்தை தான் இங்கேயும் நம்ம பயன்படுத்துறோம். மற்றபடி கீதை மாதிரி நூல்கள் அல்லது வேதாந்த நூல்கள்ல நாம சம்ஸ்காரம்னு ஒண்ணு பயன்படுத்துறோம். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அது மனுஷ குழந்தையா இருக்கட்டும், மிருக குழந்தையா இருக்கட்டும், அந்த குழந்தை பிறந்த உடனே அம்மாட்ட போய் பால் குடிக்குது. எப்படி இது நடக்குது அப்படின்னா, அது அந்த குழந்தையினுடைய பூர்வ ஜென்ம வாசனை. அத சம்ஸ்காரம்ங்கிற வார்த்தையிலையும் குறிப்பிடுவாங்க. வாசனை, சம்ஸ்காரம்னு 2 வார்த்தை மாற்றி மாற்றி பயன்படுத்துவாங்க. அதுல சில பேரு ஒண்ணு ரொம்ப முன் ஜென்மங்கள்ல இருந்து வர்றது, ஒண்ணு இந்த ஜென்மத்திலேயே வர்றது. அப்படி சில சமயங்கள வித்தியாசப்படுத்தி பேசுறதும் உண்டு, வித்தியாசப்படுத்தாம பயன்படுத்துற இடங்களும் உண்டு. எப்படியானாலும் அது நம்ம ஒரு விஷயத்த பழகுனதுனால அந்த பழக்கம் நம்மோட ஒட்டிக்கிறதுக்கு வாசனை சம்ஸ்காரம்னு பேர். அது ஹேபிச்சுவல் எரர்னு வச்சுக்கலாம். ஹேபிட்னால நாம செய்யக்கூடிய சில தவறுகள், தவறா இருக்க சரியான விஷயமா கூட இருக்கலாம். நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம அம்மா அப்பா மற்றவங்களுக்கு உதவ சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு எப்பவுமே உதவுற பழக்கம் வந்துடும். இந்த மாதிரி எந்த ஒரு ஹேபிட்டா இருந்தாலும் சரி, அதையும் பழக்கத்தினால வரக்கூடியது. முதல்ல பழக்கமா ஆரம்பிச்சு அப்புறம் அது வழக்கமா மாறிடும். அப்படி வழக்கமா மாறிட்டா அத சம்ஸ்காரம், வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நாம அந்த அர்த்தத்துல இல்ல, தூய்மைப்படுத்தக்கூடியது அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துறோம். அப்போ ஒரு மனிதன் பிறக்கும் போது கொஞ்சம் பக்குவம் இல்லாமலோ அல்லது ஒரு நோபல் கேரக்டர்ஸோடயோ பிறக்காம இருக்கலாம். ஒருவேளை பூர்வ ஜென்ம வாசனைகளால, கர்ம வினைகளால, பாப புண்ணியங்களால ஒருவன்
எப்படி வேணாலும் பிறக்கலாம். இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த முயற்சி. ஒரு மனிதனுடைய ஜென்ம காலத்துல கடைபிடிக்கக்கூடிய பல விஷயங்கள்ல ஒரு 16 விஷயத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல் விஷயம் கருவுறுதல், கர்ப்பாதானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. தாயினுடைய வயிற்றுல குழந்தை உருவாகிறத நாம தீர்மானிக்கிறோம். பொதுவா நமக்கு தெரியும், ஜோதிடம் மாதிரி சாஸ்திரங்கள்ல நாம பிறந்த நேரத்தை அடிப்படையாக வச்சு நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையுங்கிறத கணிப்பாங்க. நம்முடைய பிறந்த நேரத்தை நாம சரியா குறிக்காம கூட இருக்கலாம். அது பிழைகள் நேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. பிறக்கும்போது எல்லாரும் மணியை பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க, குழந்தை பிறக்கிறதான் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு ஆசுவாசான பிறகு மணியை பார்ப்பாங்க. அதனால ஒருவேளை அவங்க லேட்டா பார்க்கலாம், அல்லது பார்த்த மணில இருந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சுக்கிடுவோம், 10 நிமிஷம் கழிச்சுக்கிடுவோம், இப்படி ஏதாவது சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் வரலாம். அப்ப ஜோதிடம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அந்த குழந்தையினுடைய லக்னம் புள்ளி எங்க விழுதுன்னு பார்ப்பாங்க. ஆண் குழந்தையா இருந்தால் அது நட்சத்திரத்தினுடைய 1வது 3வது பாதங்கள்ல விழும். எந்த நட்சத்திரமா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த நட்சத்திரத்தினுடைய 1வது 3வது பாதங்கள்ல தான் ஆண் குழந்தைக்கு விழும். அப்ப நம்ம கொடுத்த நேரம் 1, 3ல விழல. பிறந்த குழந்தை ஆண் குழந்தைன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அது முன்ன போகணுமா பின்ன போகணுமாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. பெண் குழந்தையா இருந்தா பாதம் 2, 4 வர்றது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணா கரெக்டா சரி, எப்படி அது சரியா வரும் அப்படின்னா, அதுக்கு பிறகும் அந்த கிரக அமைப்பு காரியங்கள் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு, இப்படி இருந்தால் இந்த குழந்தையினுடைய குடும்பத்துல இன்னென்ன மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, இன்னென்ன மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு எல்லாம் சில கணிப்புகள் இருக்கு. அதையெல்லாம் ஒத்து பார்ப்பாங்க. ஒத்து பார்த்தா நம்முடைய ஜாதகம் கணிச்ச நேரம் பர்ஃபெக்டா இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதற்கு பிறகு எதிர்காலத்தை பத்தி கணிக்கிறது அதிக சரியா வந்துடும். இப்போ முதல்ல இந்த அடிப்படை விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்முடைய எதிர்காலத்தை கணிச்சா அது நமக்கு சரியா வரும். சரி, அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன், குழந்தை பிறக்கிற நேரம் முக்கியம் அப்படின்னு. இந்த காலத்துல நம்ம தான் ரொம்ப அறிவாளிகளாச்சே, கடவுளுடைய நியதிகள்லயே கோல்மால் பண்றவங்களாச்சே. அதனால என்ன பண்ணுவோம், இந்த நட்சத்திரத்துலலாம் எனக்கு குழந்தை வேணும், இந்த நேரத்துலதான் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு இந்த காலத்துல ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதாவது சில பேரு இதுக்காகவே ஆபரேஷன் பண்றாங்க, இல்ல ஆபரேஷன் பண்ணணுங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க இந்த மாதிரி நேரத்துல பண்ணி எடுத்துக்கிறாங்கன்னு கேள்வி. கதை கேட்க வந்துட்டாங்க. அப்போ இந்த குழந்தை பிறக்கிறது அந்த நேரம் அப்படிங்கிறது இப்படி கோல்மால் பண்ணப்படுது. இது இன்னைக்கு இல்ல, அந்த காலத்திலேயே நடந்திருக்கு இந்த கோல்மால். சங்க இலக்கியத்திலேயே இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு திருவானைக்காவல்னு ஒரு கோவில் இருக்கு. என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா நான் விஷயத்த எல்லாம் கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். இந்த திருவானைக்காவல்ங்கிற கோவிலுக்கு ஏன் அந்த பேரு வந்ததுன்னா, ஜம்புகேஸ்வரங்கிற அந்த சாமி பேரு. பஞ்சபூத ஸ்தலங்கள் சிவபெருமானுக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல நீருக்கான அப்புக்கான ஸ்தலம் அது. பிருத்திவிக்கான தலம் காஞ்சி, அக்னி நெருப்புக்கான தலம் திருவண்ணாமலை, ஆகாசத்துக்கான தலம் நடராஜர், அப்புறம் வாயுக்கான தலம் காளஹஸ்தி. இது அந்த காலத்து தமிழ்நாடு. ஏன்னா இன்னைக்கு காளஹஸ்தி தமிழ்நாட்டுல இல்லை, இந்தியாவில எல்லாமே இப்படி குழப்பம்தான். விவேகானந்த சாமி உடைய ஒரு புத்தகத்தை, இன்னைக்கு விவேகானந்த சாமி ஆனிவர்சரி ஜூலை 4. விவேகானந்த சாமியுடைய ஒரு புத்தகம் பழைய காலத்துல இந்திய பிரசங்கங்கள்னு போட்டாங்க. அவருக்கு காலத்துல அது இந்தியாவா இருந்தது. இன்னைக்கு அதை பேரை மாத்திட்டாங்க, கொழும்பு டு அல்மோரா அப்படின்னு. ஏன்னா கொழும்பு இன்னைக்கு இந்தியாவில இல்லை, டாக்கா இந்தியாவில இல்லை, லாகூர் இந்தியாவில இல்லை. என்ன செய்யுது, இது இந்தியாவினுடைய தலையெழுத்து. அது மாதிரி தமிழகத்தினுடைய பஞ்சபூத ஸ்தலம் சொன்னா இன்னைக்கு ஆந்திராவில இருந்து காளஹஸ்தியை பிடிச்சுக்கணும். காளஹஸ்தி வாயுஸ்தலம். சரி,
இந்த திருவானைக்காவல்னு ஏன் அதுக்கு பேர் போட்டாங்கன்னா, யானை அந்த கோவிலுக்குள்ள உள்ள வர முடியாதபடிக்கு அந்த கோவில் கட்டப்பட்டது. நிறைய படிகள் வச்சு அந்த கோவிலை கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அந்த கோவில் சம்பந்தமா அந்நிய மதத்தினுடைய ஆக்கிரமிப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கூட இன்னும் இருந்துட்டு இருக்கு. அந்த கோவிலை அந்நிய மதத்துக்காரங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, அல்லது கோவில் பக்கத்தில் உள்ள இடத்தையாவது ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அந்த கோவிலுக்கு யானை ஏறி போக முடியாம ஏன் கட்டினாருன்னா, அதுக்கு கதை தொடர்பு எனக்கு தெரிஞ்சு காளஹஸ்தியோட தொடர்புள்ள ஒரு கதை. அது ஒரு சிலந்தி சிவபெருமானுக்கு பந்தல் கட்டுமா. சிவபெருமான் சிவலிங்கத்துக்கு மேல விலை கட்டும். ஒரு யானை அந்த சிவபெருமான கும்பிட வரும். அது என்ன பண்ணும், தினமும் தண்ணி எடுத்துட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும். அதுதான் இந்த கம்ப்ரஸர் மோட்டர்ல தண்ணி வர மாதிரி புஷ்ன்னு அடிக்கும், இந்த விலையெல்லாம் போயிடும். அப்ப இதுக்கு பந்தல் கட்டுறது வேலை, யானைக்கு இந்த பந்தலை அழிக்கிறது வேலை. சிலந்திக்கு வந்ததே கோபம். ஒரு நாள் என்ன பண்ணிச்சது, இந்த யானைக்கு மூக்குக்குள்ள ஏறிட்டு, மூக்குக்குள்ளன்னா அதனுடைய துதிக்கைக்குள்ள ஏறினோன்னா யானை மூச்சு அதுக்கு ஒரு அசௌகரியமா இருந்து, அதனால அந்த துதிக்கையை அடிச்சு இறந்து போச்சு. அடிச்சதுல மூக்குக்குள்ள இருந்த சிலந்தியும் வெளியே வராம அதுவும் உள்ள இருந்தே இறந்து போச்சு. இப்படி 2 பேரும் இறந்து போனாங்கன்னு இந்த சிலந்தி தான் அடுத்த ஜென்மம் எடுத்திருக்கு ஒரு சோழ ராஜாவுடைய மனைவி வயிற்றுல. அப்போ அந்த அம்மாவுக்கு குழந்தை உண்டான உடனே ஜோசியக்காரங்கெல்லாம் நாள் கணிக்கிறாங்க. பொதுவா அந்த காலத்துல சாஸ்திரப்படி காரியங்கள் செய்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எந்த நேரத்துல குழந்தை உருவாக்கணும்னு தெரியும், எந்த நேரம் இப்படி நடந்தால் குழந்தை எந்த நேரத்துல உருவாகும்னு தெரியும். அவங்க இந்த ராஜினிட்ட சொல்லிட்டாங்க, இந்த குழந்தை இந்த நேரத்துல பிறக்கும், பிறந்தது அப்படின்னா அது உலகத்துக்கு கேடு அப்படின்ட்டாங்க. அதுக்கு பதிலா இவ்வளவு நேரம் தள்ளி போட்டோம்னா அந்த குழந்தை பெரிய ராஜாவா வருவான், நல்லவனா இருப்பான், சிவபக்தனா இருப்பான் அப்படின்னு. உடனே அந்த செம்பியன் மாதேவின்னு நினைக்கிறேன், என்னுடைய ஞாபக சக்தி சரியா இருந்தா, இது சங்க இலக்கியத்துல வரக்கூடிய ஒரு தகவல் தான். ஒருவேளை அது சம்ஸ்கிருத புக்ல இருந்தா நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க என்ன சில பேர் தமிழ் புக்ல தான் இருக்கு. அந்த ராணி என்ன பண்ணாங்களா, வைத்தியத்தை சொன்னாங்களா, என்ன தலைகீழா கட்டி தூக்கிருங்க அப்படின்னு. இந்த குறிப்பிட்ட நேரம் வர்ற வரையிலும் என்ன தலைகீழா கட்டி தூக்கிருங்க, அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த வரை என்ன அவுத்து கீழே விடுங்க அப்படின்னு. அது மாதிரி பண்ணி அப்புறம் அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த குழந்தை பிறந்ததுன்னு அந்த இதுதான் கோச்செங்கணான். அந்த குழந்தைய அம்மாவை தலைகீழா கட்டி தொங்க விட்டதுனால அந்த குழந்தையினுடைய அந்த ரத்தம் கண்ணுக்கு போய் அந்த கண்ணு செவந்தே அந்த குழந்தை பிறந்ததுன்னும், சிரசாசனம் பண்ணிட்டு இருந்தது இல்ல குழந்தை, அதனால அந்த கண்ணு செவந்தே அந்த குழந்தை பிறந்ததுன்னும், அதனால அந்த குழந்தைக்கு கோச்செங்கணான்னு பேரு போட்டாங்கன்னு தமிழ் வரலாறு சொல்லுது. இதை சொல்ல வந்தேன், இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரத்துல குழந்தை வந்தா நல்லது, நாட்டுக்கு இந்த கெடுதல் வராம இருக்கும்னு யோசிக்கிறது குணம் அந்த அம்மாவுக்கு இருந்தது. நாடு நம்முடைய குழந்தையினால கெடுதல் அடையக்கூடாது, நல்ல நன்மை அடையணுங்கிற எண்ணம் அந்த அம்மாவுக்கு இருந்ததுனால அந்த அம்மா தன்னுடைய வேதனையை சகிச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்முடைய வாழ்க்கை முறைதான் இன்னைக்கு சிசேரியன் மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. மிருகங்களுக்கெல்லாம் சிசேரியன் கிடையாது, ஹாஸ்பிட்டல் தேவையில்லை குழந்தை பிறக்கிறதுக்கு, சுகப்பிரசவம் நடக்குது. வேலை பார்க்குற பெண்களுக்கெல்லாம் காடு கழனியில வேலை பார்க்குற பெண்களுக்கெல்லாம் சுகப்பிரசவம் நடக்குது. அப்போ நவீன மகனுக்கு ஏன் நடக்கல அப்படிங்கிற ஆராய்ச்சியில அவங்க நம்முடைய வாழ்க்கை முறையில் உள்ள கோளாறுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய முன்னோர்களுக்கு எந்த நேரத்தில் குழந்தை உருவானால் எந்த நேரத்துல குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற கணிப்பு துல்லியமா தெரிஞ்சிருக்குது, அதுக்கான சாஸ்திரங்கள் இருந்திருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, திருமணமானவர்கள் எந்த நேரத்துல தான் கருவுறணும், கர்ப்பாதானம் நடக்கணும் அப்படிங்கிறத கணிச்சு சொல்லுவாங்க. அந்த நாளுல அந்த நேரத்துலதான்
கருவுறுதல் நடக்கணும். இது பழைய காலத்துல இந்த மாதிரி முறை இருந்திருக்கு. அததான் கர்ப்பாதானம்னு சொல்றோம். இந்த காலத்துல உள்ள முறை அவங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த முறை நம்ம நாட்டு அறிவியல் முறையை ஒத்தது கிடையாது. இந்த காலத்துல அப்படி கணிக்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா பழைய காலத்துல இப்படியெல்லாம் இருந்தது. நம்முடைய ஜோதிஷ சாஸ்திரம் அந்த அளவுக்கு வலுவானதாக இருந்து தெரியுது. பொதுவா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், ஒரு ஹிந்துவினுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஜோதிடரிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டு அவர் கொடுக்கிற நாள் நட்சத்திரத்துலதான் நடக்கும். தர்ம ராஜா, அதாவது யுதிஷ்டிரர், பஞ்சபாண்டவர்கள மூத்தவர், ராஜசூய யாகம் பண்ணும்போது நாரதர் வந்து பார்த்துட்டு நிமித்தங்களை எல்லாம் பார்த்துட்டு 13 வருஷத்துல இந்த கொலை நாசம் ஆயிரும்னு சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் யுதிஷ்டிரர், சரி நான் 13 வருஷத்துக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன், என் தம்பி மாதிரிலாம் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேங்கிற விரதத்தை எடுக்கிறது. அதனாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாகுது. இந்த மாதிரி ஜனமேஜயர்லையும் பாக்குறோம். அவரு ஒரு யாகம் பண்ண தொடங்குறாரு. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்றாரு, இந்த யாகம் தொடங்கின முகூர்த்தம் காரியம் டைம் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு துர்கடனையில தான் முடியும், ஒரு பிராமணன் இதுல கொல்லப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அல்ல சாகரதாட்டு அந்த கதையிலையும் வருது. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தொடங்குற நேரம், காரியங்கள் நடக்கிற விதம், இதெல்லாம் பார்த்து கணிக்கிற முறைகள் அந்த காலத்துல இருந்திருக்குங்கிறதுக்கான சில அடையாளங்களை சொல்றேன். அதனால எல்லாமே நேரங்காலம் பார்த்து பண்றதுங்கிறது நம்ம பண்பாடு. அதுல கர்ப்பாதானமும் நேரங்காலம் பார்த்து பண்ணப்பட்டது. அப்போ இந்த நேரத்துல குழந்தை உருவானால் அது இப்படி வருவாங்கங்கிற கணிப்புனால செய்யப்படுற காரியம். இதே விஷயம் நம்ம ஏற்கனவே இந்த கதையில பார்த்துட்டோம். எனக்கு ஞாபகத்துக்கு சரியா இருந்தா, பராசர மகரிஷி அவர் தான் இந்திய ஜோதிஷத்தின் தந்தை. அவர் வியாசருக்கு அப்பா மட்டும் இல்ல, இந்திய ஜோதிஷத்தின் தந்தையும் அவர் தான். பிருகத் பராசர ஹோரா அப்படிங்கிறதான் ஜோதிஷ சாஸ்திரத்தினுடைய என்சைக்ளோபீடியா. கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தை ஒட்டித்தான் ஜெகநாத ஹோரா அப்படின்னு ஒரு சாப்ட்வேர் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அது இலவசமாகவும் கொடுக்கப்படுது. நீங்க கூகுள் நாரதத்தை கேட்டா தருவார். அந்த சாஸ்திரத்தை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்துக்கு என்ன நடக்குன்னு கூட கணிக்க முடியும். அந்த சாஸ்திரத்தை உருவாக்குனவர் சொல்றாரு. அவருடைய பேரு PVR நரசிம்மராவ்னு நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியா இருக்கு. நரசிம்மராவ் பேரு. இனிஷியல் PVR ஞாபகம் இல்லை. எங்க நாட்டுல ஒரு பிரதம மந்திரி இருந்தார், நல்ல பிரதம மந்திரி, பல மொழிகள் தெரிஞ்சவர், PV நரசிம்மராவ்னு பேரு. சிரிக்கிறதுக்கு காசு வாங்குவாரு. அந்த பேரு இந்த பேரும் எனக்கு கொஞ்சம் குழம்புது. இவரு ஃபேஸ்புக்கு யூடியூப்ல எல்லாம் இருக்கிறாரு இந்த நரசிம்மராவ். அவர் வந்து அமெரிக்காவில எப்ப கொரோனா மேல போகும், யாரு ஜெயிப்பாங்க, இந்தியாவில யாரு ஜெயிப்பாங்க, எப்ப ஜெயிப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் அப்பப்ப கணிச்சு சொல்லுவாரு. இதுவரையில அவருடைய கணிப்பு சரியா இருந்திருக்கு. இந்த கொரோனா வரக்கூடிய டிசம்பர்ல மறுபடியும் இந்தியாவில மேல போகும், அமெரிக்காவிலேயும் அந்த டைம்ல மேல போகும், பிப்ரவரிக்கு பிறகுதான் குறையும் அப்படின்னு எல்லாம் கணிச்சிருக்காரு. அதனால இந்தியாவில மறுபடியும் ஒரு கொரோனாவை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த நரசிம்மராவுடைய ஜோதிட கணிப்புப்படி. பொதுவா நாடுகளுக்கு கணிக்கிற முறை ஜோதிடத்துல கிடையாது. அவங்க ஏதோ மேனிபுலேட் பண்ணி கணிக்கிறாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பத்தி கூடுதல் தகவல்கள் நீங்க கூகுள் நாரதத்தை கேட்டுங்க. எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த பராசர மகரிஷி அவரை நதிய கடத்தி கூட்டிட்டு போன சத்தியவதி, அந்த சமயத்துல மத்ஸ்ய கந்தியா இருந்த அம்மாட்ட, இந்த நேரம் ஒரு நல்ல முகூர்த்த நேரம் வந்திருக்கு, இந்த நேரத்துல ஒரு குழந்தை உருவானால் அவன் உலக பிரசித்தி பெற்றவனாக இருப்பான், ஒரு பெரிய தூணு மாதிரி விளங்குவான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அதுக்கு உடன்பட்டு பிறந்த குழந்தை தான் வியாசர். நமக்கு தெரியும் இன்னைக்கு வியாசர் இந்து மதத்தினுடைய எவ்வளவு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு. குரு பூர்ணிமா அப்படின்னா நாம தட்சிணாமூர்த்தியை வைக்கிறது இல்ல பிருகஸ்பதிய வைக்கிறது இல்ல, வியாசரை தான் வைக்கிறோம். இந்து மதத்தினுடைய 4 வேதங்களையும் தொகுத்து வாழ வைத்தது வியாசர். அதுக்கு அந்த வேதங்களுடைய அடிப்படை கருத்துக்களை சூத்திர வடிவில் பிரம்மசூத்திரமா தந்தது வியாசர். அதனுடைய சாரத்தை பகவத்கீதையா தந்தது வியாசர். அந்த 4 வேதங்களுக்கும் படிக்கிறதுக்கு சிரமப்படுறவங்களுக்கு இருக்கட்டும் 5வது வேதம் எல்லாரும் படிக்கட்டும் இந்த மகாபாரதத்தை தந்தது வியாசர்.
நம்ம வியாசரை பத்தி ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துட்டோம், வகுப்பினுடைய தொடக்க காலத்திலேயே பார்த்துட்டோம். அந்த வியாசரே இந்த மாதிரி கணிக்கப்பட்டு பிறந்தவர் தான். கணிச்சவர் ஜோதிஷ சாஸ்திரத்துடைய தந்தையான பராசர மகரிஷி. அதனால இது முதல் இது. அப்ப இந்த முதல் ஸ்டெப்பை நம்ம சரியா பண்ணோம்னா பிறக்க போற குழந்தை எந்த நேரத்துல பிறக்கும், எப்படிப்பட்ட குணத்தோட பிறக்க முடியுங்கிறதெல்லாம் நாம முடிவு செய்ய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இடையில ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. கேள்வி இல்லைன்னா நான் தொடர்றேன். வகுப்பு முடிகிற நேரம் ஆச்சுது. Swamiji, Lagnam Manda, time of the sun, position of the sun, is it? No. Actually, many of us don't care about Lagna, which is most important in astrology. We all know our Rashi. So, based on the Rashi, we look for our future or prediction. So it always goes wrong. So you lose hope in the astrology. Because your method itself is wrong, then how the prediction will be right? So when we know the Rashi of a person, particularly the pada of the nakshatra, birth star. But birth star is not enough. Every star is divided into 4 parts. So every star will be having 4 quarters. So in which quarter you took birth is very important. So for example, if it is Uttarada, Uttarashada, second part, second quarter, then it will fall in Makara Rashi. If it is first quarter, it will fall in Dhanusha Rashi. So Ashwini, Bharani, Kartikai. Ashwini 4 quarters, Bharani 4 quarters, then 1 quarter from Kritika. So 9 quarters consists of 1 Rashi. So Mesha. Then another 9 quarters Rishabha. Another 9 quarters Mithuna. So in this way 108 will come. 27 into 4. What is the calculation result? 27 into 4. Divided by 4. Into 4. 27 into 4. Into 4 under divider. Multiply. Sorry. 108. Oh. Very good. Some youngster has told the answer, I think. No, I am not a youngster. I am a 71-year-old lady. Okay. So 108. So there may be some connection with the 108 Japa, Ashtotra Shata, and so on. That is for research. So 9, 12 into 9. 36. 108. 108. So the 27 into 4, 108 is divided into 9. So it forms 12 Rashis. So the 12 Rashis have different nakshatras. Generally 3 nakshatras every Rashi will have. So based on the quarter you take birth, your Rashi will be decided. Generally the Rashi says where your Chandra moon is. So from the Rashi we can understand in that Rashi your moon is sitting while you took birth. And you can verify with your birth date. There is one Stellarium program free in computer. Stellarium. It gives, you put your date of birth or you roll back to your birth date, it will show the sky map of that time. I have checked, it is exactly right. In which Rashis
which planets are sitting. So Chandra will be in that Rashi according to the quarter of the nakshatra, your birth star. That's then according to the Tithi, in that angle, or according to the Masa, a month. In Tamil, it will be little difficult to understand, but in Tamil we follow even though Surya Mana based on the solar calendar. In Kerala, they named the months as Mesha, Rishabha, Mithuna, like that, according based on the Rashis. Tamil also it is based on Rashis only, but the names are given based on the Purnima, full moon. So when Chitra, the Purnima occurs, it is Chitra Masa. When Vishaka, the Purnima occurs, Vaishakha Masa. Kritika Purnima occurs, Kartika. So in that way, Tamil names were given. So it will be based on the star where Purnima occurs. So it will be little difficult for us. But I can say this: if you take birth in the first month, then your sun will be in Mesha Rasi. If you take birth in the second month, then your sun will be in the Rishabha Rasi. If you take birth in the 6th month, then your sun will be in the 6th Rasi, Kanya. In this way, you can guess Surya also. Actually, I have told once, the Mahabharata times were predicted nowadays based on the astrology. They do the calculation based on these technicalities only. So Neelkant Oak is one person who predicts like this. You can check in the YouTube. So sun will be based on the month, in which month we took birth. If whether it is first month or second month or 12th month. If it is first month, it will be Chitra, I mean Mesha Rasi. If it is 12th month, then it will be Meena Rasi. Accordingly, you will place the sun. Then both are not Lagnas. So your question is about Lagna. Lagna is calculated in a different way. Generally, every 2 hours the Lagna will change in a day. Every 2 hours Lagna will change. Generally, the day is given the name Monday, Sunday, Tuesday. The sunrise time. What is the hora? That name will be given to the day. Today morning sunrise time, it is Surya hora, so today is named Sunday. If it is Chandra hora, then it will be named Monday. So our 7 names are given based on this hora. In the same way, when we take birth, there will be some Lagna happening. And while the Lagna is happening, in which nakshatra quarter we take birth, they will calculate that. That based on that calculation, they will decide our Lagna. So there is a request. Share the Stellarium program link. There is one group in Telegram, Stellarium, unique softwares. There I have already shared the link. The spelling is, I will tell you, can get it. Stellarium. 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 It is easily available in Google. Okay. So based on this, in that Lagna time, which nakshatra quarter you took birth, that will be your Lagna point. And if you take birth in say Uttarada nakshatra, second quarter, then your Lagna will be Makara Rasi. So they will calculate Makara as first house, then Kumbha as second house, Meena as third house. In this way they go around. Generally in the chart, Mesha is the first house. That's a general calculation. But in your chart, your first house will be based on your Lagna. Your Lagna will be the first house. From there they will calculate.
So to do all the calculation, Lagna point or Rashi will be considered as the marking point, first house. So, but generally we do not know, we people. It can be known from your chart. If you have your chart, there will be some cross line, or they write as La, or in English they write as AS, asterisk item, suppose in English. So that marks the Lagna place of your chart. From that you have to calculate who is in the first house, second house, third house, like that. Then only you can understand how your mother will be. If the fourth house denotes mother, then seventh house denotes your life partner. So like that, 10th house means your job. So like that they have some clues. This house will mean these things. Second house means his capability of speaking and his wealth and so on. So based on this they will calculate, but for that very important is Lagna. But we don't see our Lagna predictions, we always see Rasi predictions, so many of the times it goes wrong. Okay, that's about something about Lagna. I have the chart. Hariom Swamiji, I have a Then you can verify whether there is some cross marks in any house. There will be 12 boxes. In one of the box there will be some cross mark, or they will write in Tamil, they write as La, Lagna. Sanskritam also. Oh, all over India they write La. La means Lagna. So from that you can understand what is your Lagna. There is some question, I suppose. Swamiji, Hariom Swamiji. Hariom. I have a question. I'm not very familiar, a bit ignorant about all this, but learned all these months that everyone is born with the prarabdha, they come, and so when you choose the time of birth of a child, how isn't that interfering with the prarabdha karma? How does that work? Yeah, that's what I was about to tell. Your manipulation won't work with God. Ravana tried that. I will not be killed by anybody other than man. So God came in the form of man. Hiranyakashipu tried that. I will not be killed by either man, either God, either Asuras, either Devas. Bhagavan came in the form of Narasimha. He also asked, I should not be killed in the morning, I should not be day, I should not be killed in the night. Bhagavan came in the evening. He told, I should not be killed in the ground, I should not be killed in the sky. Bhagavan put him in the lab. He also told, I should not be killed by any weapon. Bhagavan used his nails. So there were many people who tried to manipulate the Bhagavan's order. They were unable to. So by manipulating the child taking birth time won't work. But if you try child taking birth time, conceiving time, then it may work. For that, rishis were already given a shastra guide. So if you follow the guide, there are many guidelines. In so and so date, so and so tithi, so and so nakshatra, like that many guidelines were given. One should not get conceived. So that will give adverse effects. So there are Manusmriti says, and many other shastra also says. So if we take care of that, that is what called Garbhadanam. So if we take care of that, then we may be able to decide how our children will be. But not by manipulating cesarean, through cesarean. Thank you.
Shall we conclude here? Yes, sir. Yeah. Thank you. There are some messages. Swamiji, can I ask something? Is it too late? Yes. You only asked Duryodhana's question, I suppose. Yeah, I asked last time. Okay. Answer இன்னும் வரல. பரவாயில்ல, I will wait for the answer. So today I started. Okay. No, Swamiji, I just want to ask, முதல்ல சொன்னீங்க, we are ruled by free will. நம்ம கையில free will இருக்கு. So whatever we want to, we have the option of free will. we have an option of free will. So my question, is, if let's say our nakshatra is not good, we are born and there are certain things in the according to the time of birth, certain things are not good, for example, right? It is still in our hands to change things, right? Yes, to some extent, not totally. Okay. Because there are different types of prarabdhas. Some prarabdhas can be changed, some prarabdhas can be reduced, some prarabdhas cannot be done anything. As we don't know what falls in what category, as we were given the freedom to try, we try to change our prarabdha. So we should put our complete effort, total effort to change whatever is happening to us, and we leave the result in the Bhagavan's hand. Karmanyeva adhikaraste ma phaleshu kadachana. So we should not give up in any time. For example, see, Arjuna chose Krishna. That was a very intelligent decision. It is his free will, he took that. Due to that, he was saved by Krishna when Karna shoot Shakti Astra, if I remember well. So it was supposed to attack, take away his head. So Krishna did some trick. So it took his Grida, his headwear, not his head. So in that way, our decisions, particularly I will say, if you surrender yourself to God, you do whatever you feel right. And with Ishvara Arpana Buddhi, you do whatever you do. Then things starts changing. So these two are very important. Whatever you do with Ishvara Arpana Buddhi, and whatever your consciousness says right, you do. That much we can take care of. So that will bring in good results. That will change a lot of things. And in Mahabharata itself, Sakadeva give the date to Krishna. Duryodhana, in which date they should win. And Krishna came in and changed the picture. So we should not lose hope in our life. That is the main idea of our Shastras. We should be always for our effort, our prayatna, they say, not just yatna, prayatna. So complete effort, total effort. We should try to change everything. If it didn't change, we did not bother. That's another matter. So in that Ishvara, in Phala, we should have Ishvara Prasada Buddhi. So whatever comes, we accept, but we try to arrive or gain whatever we want. What is our goal? We try to gain that, attain that. Purushartham means every human being should put total effort. Should not lose hope.
things can be changed. Maybe it may take some time because already we take birth. There may be some karma phalas. So that may be some bad time. When the bad time changes, whatever we did good things will start giving the results. So Vivekananda Swami says, our actions decides our fate. So let us be very sure about our actions. The previous actions decides this second. So let the actions of this second decide the another coming seconds. So let us decide our actions. So that's Vivekananda Swami's advice. So we can change with God's grace, not due to ego, ahangara, but through God's grace, we can change things. Okay, thank you, Swamiji. Thank you. Shall I take leave now? Yes, Swamiji. You want to do the prayer or something? Finished? Yeah. Okay. ஓம் வான்முகில் வழாது பெய்க மலிவளன் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே ஹரி ஓம் தத்சத் சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. Thank you all. Okay, Swamiji. Thank Hari you, Om. Swamiji.